ஹலோ 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 யாருங்க? ஜீவா. 2 வருஷத்துக்கு அப்புறம் பல நாள் பார்த்து பேசி பழகின குரல்லேருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை அப்படியே கலங்க வச்சிருச்சு. பிகாஸ் அனு. எப்படி இருக்க ஜீவா? ஃபைன். நீ எப்படி இருக்க? இருக்கேன். ஃபோன் பண்ணது என்னை யாருன்னு கேட்பேன்னு தான் நினச்சேன். ஒரு 2 இயர்ஸ் இருக்கும்ல ஜீவா நம்ம லாஸ்ட்டாக பேசி. என்ன இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு கால் பண்ணியிருக்க? ஏன் ஜீவா, நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. என்ன விஷயம்னு கேட்டேன். ஜீவா, உன்னை நேரில் பார்த்து பேசணும். நான் கூப்பிட்டா நீ வருவியா? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொன்னாதான் வருவியா ஜீவா? எங்கே வரணும்? நம்ம எப்போ மீட் பண்ணுற அண்ணா நகர் லேண்டில் நான் வெயிட் பண்ணுறேன். வரேன். அனு, அவள் என்னோட உயிர் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போ அவள் என்னோட எக்ஸ். என்னை வேணான்னு விட்டுட்டு போன என்னோட எக்ஸ் கூப்பிட்டா. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் அவளுக்காக போகணும்? நான் மட்டும் இல்லை, உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ண எந்த பையனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போவான். பிகாஸ் இந்த காதல் ஒரு போதை சார். ஜீவா, எப்படி இருக்கு ஜீவா? அதான் உள்ளே சொன்னேன், ஃபைன். 2 வருஷத்தில் ஆளே ரொம்ப மாறிட்டேன். என்ன பண்ணுறது? லைஃப்பில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தர் நம்மளை டோட்டலாக மாற்றிடுறாங்க. நம்மளும் அவங்களால மாறிடுறோம். கரெக்டு தான். மற்றவங்களுக்காக மாறினா தானே இங்கே வாழ முடியுது. உனக்கு ஞாபகம் இருக்கா ஜீவா? இந்த இடம் இங்கே தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். அனு, பழசு எதுவும் பேச வேண்டாம். நான் ஆல்ரெடி ஒன்றா நிறைய பாதிக்கப்பட்டேன். ஜீவா ப்ளீஸ், என்னை இப்படி குத்தி காட்டி மட்டும் பேசாத. நான் பண்ண தப்பு தான், எனக்கும் தெரியும். நான் உன் லைஃப்பில் வந்திருக்கக்கூடாது. உன்கிட்ட என் லவ்வை சொல்லியிருக்கக்கூடாது. அப்புறம் நானே உன்னை விட்டு போகிறேன்னு சொல்லி போயிருக்கக்கூடாது. அனு ப்ளீஸ், உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பாஸ்ட் லைஃப் பற்றி பேச வேண்டாம். நீ எதுக்காக என்னை பார்க்கணுன்னு வர சொன்னியோ அதை பற்றி மட்டும் பேசு. தேவையில்லாமல் பழசை ஞாபகப்படுத்தி என்னை திரும்ப பாதிக்கப்பட வச்சிடாத. நான் உன் லைஃப்பில் திரும்ப வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல ஜீவா. எனக்கு ஒரு ப்ராப்ளம். அதுக்கு உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் உன்னை பார்க்கணுன்னு வர சொன்னேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? வீட்டில் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் பேர் கண்ணன். சென்னையில் ஃபிலிம் எடிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. March 26 எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீ என் லைஃப்பை விட்டு போனதுக்கப்புறம் உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாம் நல்லா தானே போகுது. இதில் என்ன ப்ராப்ளம்? ஜீவா ப்ளீஸ், திரும்ப திரும்ப என்னை இப்படி குத்தி காட்டி பேசாத. சரி சாரி. அதான் எல்லாம் நல்லா தானே போகுது, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? நீதான் என் ப்ராப்ளம். புரியல. என் லைஃப் பார்ட்னர் ரொம்ப நல்ல கேரக்டர். என்னோட பழைய மொபைலில் நம்ம லவ் பண்ணுறப்ப எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு மெமரிஸ்க்காக டெலீட் பண்ணாமல் வச்சுருந்தேன். அவர் எதாச்சும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாரு. சந்தேகப்படுறாரா? சீச்சி, அதெல்லாம் இல்லை. அப்புறம் அவர்கிட்ட நம்மளை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு போனேன். என்ன சொன்னார்? நீ எதுவும் சொல்ல வேணாம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அவர் உன்னை மட்டும் ஒரே ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசணும்னு சொல்கிறாரு. என்னையா? எதுக்கு? நான் போய் எப்படி அவரை பார்க்கறது? ஜீவா ப்ளீஸ், தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாது.
நாளைக்கு எங்களுக்குள்ள லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னா நீ அவரை கண்டிப்பாக பார்த்து பேசணும். நான் இதை இப்போ உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். எனக்காக இதை பண்ணு ப்ளீஸ். உனக்காக என் லவ்வே விட்டு கொடுத்துருக்கேன். இதை பண்ண மாட்டேனா? போகிறேன், பேசுகிறேன். அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சிருங்க. ஆமாம் ஆமாம். திரும்ப நான் கால் பண்ணுறேன். சரி, ஓகே, பாய். நீங்கள் தான் ஜீவாவா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் தான் என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு நானும் சொன்னேன். ஆமாம். சரி. அது எடிட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்பப்போ இப்படி தான் ஏதாவது மறந்துடுவேன். நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை லவரை பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்காங்க? என்ன சொன்னாங்க? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். அட, சும்மா சொல்லுங்கள். இல்லை, சத்தியமாக ஒன்றும் இல்லை பிரதர். அது எப்படி இல்லாமல் போகும்? கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அப்படி இல்லாமலாம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சுருக்காங்க? பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை பிரதர். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சின்சியராக லவ் பண்ணது உண்மை தான். ஆனால் ஒரு சுச்சுவேஷனால் 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. நீங்கள் அனு மொபைலில் பார்த்த அந்த ஃபோட்டோஸ் கூட ஜஸ்ட் ஒரு மெமரிஸ்க்காக எடுத்தது. ப்ளீஸ், நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். அனு ரொம்ப நல்லா பொண்ணு பிரதர். ஹலோ, இப்போ எதுக்காக இவ்வளோ நர்வஸ் ஆகுறீங்க? நான் ஒன்றும் உங்களை தப்பாக சொல்லலையே. இந்த பாருங்க ப்ரோ, நான் அணுகிட்ட சொன்னதான் உங்ககிட்டே சொல்கிறேன். எனக்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் உங்களை பார்க்கணுன்னு அணுகிட்ட சொன்னேன். அதை தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அணுவை நான் ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிப்பேன். என்ன விஷயம் தெரியணும்? எப்படியும் காதலிக்கும் போது அந்த காதலுக்கே அடையாளம் காட்டுற அளவுக்கு காதலிச்சிருப்பீங்க. அப்படி இருந்து நீங்கள் என்ன ரீசனுக்காக பிரிஞ்சீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். பழசில் எதுக்கு பிரதர்? இப்போ அனு ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்களும் நல்லவர்னு அனு சொன்னாங்க. இதை அப்படியே விட்டுருங்க பிரதர், ப்ளீஸ். பிரதர், நான் ஒன்றும் உங்களை ஒட்டுமொத்தமாக கேட்கலையே. எதனால் பிரிஞ்சிங்க மட்டும்தானே கேட்குறேன். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன? இதை நீங்கள் அணுக்கிட்டே கேட்டுக்கலாமே. பிரதர், பொண்ணுங்களுக்கு 1000 சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவங்களால உண்மையை சொல்ல முடியாது. அது அவங்க தப்பு இல்லை. அதே 1000 சுச்சுவேஷனில் ஒரு பையன் உண்மை சொல்லிடுவான். ஏன்னா அவனுக்கு எதை பற்றி கவலை இல்லை. அதான் அணுகிட்ட கேட்காம உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்கள். ஒரு 2 வருஷம் இருக்கும். ஏப்ரல் 3 நினைக்கிறேன். ஒரு நாள் அனு கால் பண்ணி அர்ஜென்ட்டாக பார்க்கணுன்னு வர சொன்னான். ஹாய் அனு, வர வழியில் பைக் பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. அதுவும் இல்லாமல் டிராஃபிக் வரையா, அதான் லேட் ஆயிடுச்சு. இது ஆர்டர் பண்ணியா? ஆர்டர் பண்ணட்டுமா? ஜீவா, வேற நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்க வேணாம். என்ன? நம்ம இதுக்கப்புறம் பார்த்துக்க வேணாம் ஜீவா. புரியல, பார்த்துக்கணும்னா? லெட்ஸ் பிரேக்கப். ஏ அனு, லேட்டாக வந்தது தப்பு தான், சாரி. அதுக்காக எவ்வளோ சீரியஸாலாம் விளையாடாத. ஏ அனு, எதுக்குடி பழுவுற? லெட்ஸ் பிரேக்கப் ஜீவா. என்ன அனு, என்னாச்சு? திடீர்னு பிரேக்கப்னா என்ன அனு? என்னாச்சு? ஃபஸ்ட்டு அழுவுறத நிறுத்து. உள்ள ஒரு மாதிரி பதறுது. என்னன்னு சொல்லு. என்னாச்சு அனு? ஜீவா, நம்ம லவ் மேட்ரு எங்கள் வீட்டில் தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதானே? இதுக்கப்போ அழுதுகிட்டு பிரேக்கப் அது இதுன்னு உளறிட்டு இருக்க? அனு, இதெல்லாம் லவ் லைஃப்பில் ரொம்ப நார்மல். எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு தெரிய தானே போகுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஜீவா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. லெட்ஸ் பிரேக்கப் மீன்ஸ் பிரேக்கப் தான். என்ன பிரேக்கப் மீன்ஸ் பிரேக்கப் தான்? லவ் மேட்ரு வீட்டு தெரிஞ்சா விட்டுட்டு போயிடணுமா? ரீசன் அது இல்லை. அப்புறம் என்ன? எங்கள் வீட்டில் நான் வேற ஒரு மதத்து பையனை மேரேஜ் பண்ணுறதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அனு, நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே, அப்போ தெரியலையா வேற மதன்னு? இப்போ வந்து சொல்கிற? தப்பு தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்க.
எங்கள் வீட்டில் என்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நான் என்னோடய லைஃப் என்னோடய முடிவுன்னு உன்னை மேரேஜ் பண்ணிட்டு போய் அவங்க முன்னாடி நின்றுருப்பேன். ஆனால் அவங்க என்னோடய லவ் என்னோடய பர்சனல்னு என்கிட்டயே விட்டுட்டாங்க. பட் அவங்க கேட்ட ஒன்று வேற ஒரு மதத்து பையனை மேரேஜ் பண்ணி எங்கள் மானத்தை வாங்கிடாதன்னு சொல்கிறாங்க. அதை நான் பண்ண விரும்பலை. மாற்று மதம்லாம் உங்களுக்கு மான பிரச்சனையில் வருது. ஜீவா ப்ளீஸ், எனக்கு நீ எவ்வளோ முக்கியமோ அதே அளவு எங்கள் அப்பா அம்மாவும் முக்கியம். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். உங்கள் அப்பா அம்மா முக்கியம்னா நீ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கிட்டு வந்து லவ் பண்ணியிருக்க வேண்டியதானே? அப்படி பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளமே இல்லையே. ஜீவா, நீ என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காது. நான் உங்ககிட்ட என் லவ் சொல்கிறப்ப உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். நீ என்ன கேட்டாலும் உனக்காக நான் பண்ணுவேன்னு. இப்போ பிரேக்கப் பண்ணால் நல்லா இருப்பேன்ற. ஓகே, எல்லாரும் அவங்க லவ்வை உண்மைன்னு சொல்ல ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாய். ஸோ அனு ஒரு இந்து, நீங்கள் ஒரு கிறிஸ்டின். அவங்க வீட்டில் ஒத்துக்கல, அதனால் பிரேக்கப். அப்படி தானே? ஓகே மிஸ்டர் ஜீவா, அவ்வளோதான். ஹால் ஓகே, மற்றதெல்லாம் அனுப்பிட்டு நான் பேசிக்கிறேன். ஓகே பாய், டேக் கேர். பிரதர், அப்புறம் இந்த சினிமாவில் வர மாதிரி உங்கள் ஸ்டோரியை கேட்டு சேடாகி உங்களுக்காக அணுக்கிட்ட பேசி உங்களையும் அணுவையும் சேர்த்து வைப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது சினிமாவும் இல்லை, நானும் அவ்வளோ நல்லவனும் இல்லை. பாய். என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இருக்காது. அவர் நீ சொன்ன மாதிரி நல்லவராக தான் தெரிஞ்சார். சொன்னோன்னே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு. எல்லாம் ஓகே தானே? ஏதாவது சொல்லணும். உனக்கு இன்னும் என் மேலே பழைய லவ் இருக்கா ஜீவா? என்ன? ஐ லவ் யூ. ஏய் பொடி, கையை விடணும். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு. என்ன? அனு 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 உன் ஆக்சுவலாக அவர்கிட்ட பேசினேன். சொன்னார் இந்த மாதிரி நீ வேறு மதம் அவர் வேறு மதம்னு. உங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கலை, அதனால் பிரிஞ்சிட்டிங்க. ஓகேனோ, ஜஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்க தான் அவர்கிட்ட பேசினேன். இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஜஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் ஒரு பார்ட், அவ்வளோதான். நம்ம பிளான் பண்ணபடி மார்ச் 26 நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகே தானே? மேரேஜ் பண்ணிக்கிட்டு டெய்லியும் நீ செத்து வாழ்கிறது இல்லாமல் என்னையும் சாவடிக்க போறியா? அனு, எவ்வளோ பார்த்துருக்கோம். கேவலம் ஒரு மதத்தை காரணம் கட்டி ஒரு பையனோட மனசை உடைச்சு வச்சிருக்க. ரொம்ப தப்பு அனு. ஜாதி மதம்லாம் இங்கே இல்லாமல் போக நமக்கு கிடைச்ச ஒரே ஆப்ஷன் லவ் மட்டும்தான். அதை போய் இல்லைன்னு ஆக்கிடாத அனு. இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாத ஒரு உண்மையை உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். என் பேர் கண்ணன் தான். ஆனால் எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார், நான் எந்த மதத்துக்கு பிறந்தேன்னு சத்தியமாக இது வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன பார்க்குற? ஒரு காப்பகத்தில் தத்தெடுத்து வந்து தான் இப்போ இருக்கிற அப்பா அம்மா என்னை வளர்த்தாங்க. அவங்க மதப்படி கண்ணன்னு பேர் வச்சாங்க, அவ்வளோதான். என்ன மதம்னே தெரியாமல் என்னை மேரேஜ் பண்ணி ஒரு வேளை நான் உங்கள் மதம் இல்லாமல் இருந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க? அனு, இங்கே மதங்கிறது ஒரு வழிபாடு மட்டும்தான், வாழ்க்கை கிடையாது. உங்கள் அப்பா அம்மா ரொம்ப தப்பாக இருக்காங்க. அவங்கள நீ திருத்தணும்னா நீ போய் ஜீவாவை மேரேஜ் பண்ணிக்கோ. உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது, அவனுக்கும் அவன் மேலே லவ் இருக்குன்னு உங்கள் 2 பேர்கிட்டையும் பேசுனதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்லு. சும்மா மதம் மட்டைன்னு சொல்லி உன் லைஃபை கெடுத்துக்காத. போய் அவனோட ஹாப்பியாக இரு. அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன். போ.
அவர் ஓகே சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சா? ஏய், உன்னால் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன், கம்முன்னு போயிரு. ம் இனி வந்துட்டு போக மாட்டேன் ஜீவா. போக மாட்டியா? நான் கிளம்புறேன், ஆள விடு. நில்லு ஜீவா. விட்டு போடி. நான் என்ன கேட்டாலும் எனக்காக பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ண, இப்போ எப்படி விட்டுட்டு போற? என் மேல லவ் இல்லாம தான் நான் கூப்பிட்டது வந்தியா? உன்னோட லவ் அப்ப பொய்யா? யார் லவ் போய் இப்போ என்னடி பண்ணணுங்கிற? எங்க வீட்டில் வந்து பேசி என்ன மேரேஜ் பண்ணிக்கோ. ஓ, இதே தான் அன்னைக்கு நானும் சொன்னேன், அப்போ விட்டுட்டு போனேன். அப்ப தெரியல உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு. அப்புறம் எதுக்கு இந்த மாப்பிள்ளை ட்ராமா? அது அவர் வந்துதான் நம்மளை திரும்ப சேர்த்து வைக்கணும்னு இருந்திருக்கு. ஓ, ஒருவேளை உங்கள் வீட்டில் பேசி ஒத்துக்கலைனா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, எங்க வீட்டில் ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கலைனா அப்போ ஓடிடுவோம்.